நகரம் பேசுபவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய இயக்க கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து நாம் தமிழர் கட்சியில் சில ஆடியோக்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. அதை குறித்து பேச போறோம். தொடர்ந்து திருச்சி சூர்யா அவர்கள் வந்து தினம் இன்னைக்கு எந்த ஆடியோ வெளியிட போறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதாவே அவரோட ட்விட்டர்ல வந்து நாம் தமிழர் சம்பந்தமான ஆடியோக்கள்லாம் வெளியிட்டு வந்து திருச்சி சூர்யாவோட இந்த ஆடியோக்கள் வெளியிடுறத இந்திய தேசிய இயக்க கட்சி மற்றும் தடா ரஹீம் அவர்கள் வந்து எப்படி இந்த திருச்சி சூர்யாவோட இந்த வேலையை பார்க்குறீங்க? நிச்சயமா இது இந்திய தேசிய என்னுடைய கட்சி என்ன நினைக்குதுன்னு நான் சொல்ல தடா ரஹீமா தான். ஏன்னு சொன்னீங்கன்னா கட்சியின் போது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்துக்களை புதுசா நம்ம திணிக்க கூடாது. நான் எப்பவுமே என்கிட்ட ஒரு பழக்கம், என் கட்சி நிர்வாகிகள் நான் சில விஷயங்களுக்கு நான் வந்து பேசுவேன், எனக்கு எதிராக கூட சில பேர் பேசுவாங்க. நான் அது அவ்வளவு சுதந்திரமா எங்க கட்சியில இருக்கு. அப்படிங்கும்போது நான் இது இந்திய தேசிய கட்சியினுடைய கருத்தா நான் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு தடராயமா என்னுடைய கருத்தை வந்து பொது தளத்துல அதுவும் நகரம் மூலியமாக எல்லாருமே இதை பத்தி அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களே பேசுறதுக்கு ஏதோ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கணும் போதோ இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை நம்ம பேசுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உளவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இப்போ சமீபத்துல வந்து ஒரு சுமார் 50-100 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட கருவிகள்லாம் இறக்குமதி செய்ய வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, நீங்க நானும் பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்லது உங்க போனையோ அல்லது என் போனையோ போலீஸ் வாங்கி நம்ம 2 பேரும், அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது பேச்சு இருக்கா, அல்லது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேச்சு, உதாரணம் சொன்னோம்னா பிரிவினைவாதமோ தீவிரவாதமோ இப்படி, அல்லது போதைப் பொருள் கடத்தல்களோ இது போன்ற நவீன இது போன்ற தேச துரோக செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டறிஞ்சு அவங்கள வந்து கைது பண்ணி அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இப்போ திமுக அரசு சுமார் ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தொழில்நுட்பங்களை வர வச்சிருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தொழில்நுட்பங்களை திமுக அரசு எப்படி பயன்படுத்தி இருக்கணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் எல்லாமே போதை இன்னைக்கு வந்து அதிகமா வருது. அப்ப அந்த பள்ளி கல்லூரிகளில போதை மாத்திரைகள், போதை இன்ஜெக்ஷனு, ஸ்டாம்பு என்னென்னவோ இருக்கு, எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. நம்ம பேசியிருக்கோம். அது போன்ற விஷயங்களை வந்து யார் இதை வந்து கல்லூரிக்கு கொடுக்குறா, யார் பள்ளிகளுக்கு கொடுக்குறா, இப்படி மாணவிகளை சீரழிக்கக்கூடிய கூட்டம் யாரு? இப்போ இது போல விஷயங்களை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தவிர்த்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது போன்ற நபர்களை கண்டறிஞ்சு குற்றவாளிகளை வந்து மக்கள் முன் அம்பலப்படுத்தினாங்கன்னா நம்மளே வந்து திமுகவுடைய செயல்பாடுகளை கைக்குட்டி வரவேற்கலாம். சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை போன்ற இது போன்ற தலைவர்களுடைய எந்த தலைவர்களுக்கு ஆபத்து இருக்கு, அரசியல் ரீதியா என்னென்ன இது இருக்கு, அதை கூட நீங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தனை பிடிக்கிறது, அவனுடைய அலைபேசி வாங்குறது, அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய தரவுகளை உங்களுடைய இப்போ எதுக்காக நீங்கள் வர வச்சிருக்கீங்களோ இந்த தொழில்நுட்பம், இதை ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம், ஒரு செல்ஃபோனில் என்ன பேசிக்கிறாங்க அந்த செல்ஃபோனை வந்து அதாவது டிலைட் பண்ணிட்டாவோ அந்த ஃபோட்டோக்களை அல்லது நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் கூட அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பங்கள் தான் இவங்க வர வச்சிருக்காங்க. அப்ப இதை வந்து இப்படி மக்கள் விரோத செயல்பாடுகளில் யார் யார் ஈடுபடுறாங்க அவங்கள கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்துக்கிறதை விட்டுட்டு ஒரு அரசியல் ரீதியாக பயணிக்கக்கூடிய நபர்களுடைய போன்கள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை உளவுத்துறை எடுத்து அதை வந்து திமுக ஐடிவிங்கோ அல்லது திருச்சி சூரிய சிவா போன்ற நபர்கிட்டையும் கொடுத்து அதை வெளியிட்டு இது திமுக எதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யுதுன்னு எனக்கு புரியல. அதாவது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பிடிக்குன்னா அரசியல் ரீதியா நீங்க தொடர்ந்து அதை எதிர்த்து நீங்க களமாடுங்க, அதுக்கு எந்த மாறுபடும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே போடுறாங்க, ஏன்னா செல்போனை வந்து பிடிங்க அதுல இருந்து எடுத்து வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்களே, நாம் தமிழர் கட்சியை குற்றம் சாட்டாங்க, சாட்டை துறைமுகனை குற்றம் சாட்டாங்க, நீங்க குற்றம் வைக்கிறீங்க. அதுல யாரா இதெல்லாம் சேமித்து வச்சது? அப்படின்னு சேமித்து வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. டிலைட் பண்ணினா கூட அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வந்து எடுத்துடலாம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா உனக்கு எதுக்கு, இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் ரெக்கார்ட் பண்றாங்க,
அதாவது நீ வந்து உன்னுடைய பேச்சுக்கள் நீ யார்கிட்ட பேசினா அந்த ரெக்கார்டிங் மட்டும் வரல. சீமான் பேசின விஷயங்கள், இன்பவன் கார்த்திக் பேசின விஷயங்கள் இதெல்லாம் கூட வருது இல்லையா அந்த வீடியோவில். இப்போ இதெல்லாம் நீ சாட்டை திருமகன் சேமித்து வச்சிருந்தப்பல அப்படின்னு சொல்லியும் சாட்டை திருமகன் வேறு விதமான அரசியல் நகரத்தை பார்க்குறாரு. அதனால தான் சேர்த்து வச்சு அவங்கள வந்து இது பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இருக்கேன், நீங்கள் நம்ம 2 பேரும் இருக்கோம். நம்ம 2 பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அண்ணன் நீங்கள் பேசி என்னன்னு எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா? சும்மா என்னன்னு இது சரி பண்ணி கொடுங்க, இதே மாதிரி என்னை பற்றி திட்டுறாப்புல என்னன்னு பாருங்க, அண்ணன் என்னை திட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். இவர் பார்த்துட்டு அழிச்சு இருக்கலாம். அழிச்சது கூட எடுக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. அதுக்குதான் இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தமிழக அரசு நவீனமா வர வச்சு. ஆனா அதை வர வச்சு ஒரு அரசியல் கட்சியை வந்து பழி வாங்குறது என்பது எப்படின்னு சொன்னா, மலைமலை ஏறி பள்ளத்துல விழுற மாதிரியும் குப்புறப்படுத்திட்டு துப்பிக்கிற மாதிரியும் தான் இது திமுகவுடைய செயல்பாடு இருக்கு. இதுக்கு வந்து காவல்துறை துணை போது பார்த்தீங்களா, இது மானங்கட்ட செயல். இது இல்லை, இது சட்டப்படி இது சரியா? காவல்துறை இது மாதிரி பண்றது வந்து சட்டப்படி சரியா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இது திமுக இன்னைக்கு வந்து இது சட்டப்படி வந்து இல்லைனா இல்லை திமுக ஆதரவு ஊடகங்களும் இது எப்படி பண்ணுதுன்னு சொன்னால் இருக்கிறது தானே வெளியிட்டாங்க. நீ ஏன் ஃபோனில் வச்சுருந்த, ஏன் அப்படியெல்லாம் பேசிக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 1000 விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அந்த பேசிக்கிறதெல்லாம் வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து நிச்சயமாக எந்த அரசியல் கட்சியும் இந்த சமூகம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு தான் போகும். உண்மைங்களா இல்லைங்களா? பர்சனலாகவும் சரி, சில ஆத்திரத்தில் கோபத்தில் வார்த்தைகள் வந்து அது நமக்கு எவ்வளோதான் நெருக்கமாக இருந்தால் அந்த நாய்க்காரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெருக்கமான ஒரு நபரை அவன் அந்த நேரத்துக்கு வரலன்னு சொன்னா அந்த நாய் அப்படி நம்ம பேசிக்கலாம். அதெல்லாம் வந்து வெளியே போச்சுன்னு சொன்னா அது பொது வெளியில போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆயிடும்னு சொன்னா என்னை போய் நாயின்ட்டாருன்னா அது கோபம் வருமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான நீசத்தரமான அரசியல் பிரபா. இது நீங்க பாத்தீங்கன்னா நீசத்தரமா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 years பிஃபோர் திமுக வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்டு இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த உளவு விஷயத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெகாசஸ் சொல்லிட்டு பெகாசஸ் என்ற பெகாசஸ் ஸ்பைவேர்னு சொல்லிட்டு அது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியா வாங்கியிருக்கு. அதுல வந்து 50,000க்கு மேற்பட்ட அலைபேசி எண்கள், குறிப்பா வந்து எதிர்கட்சிகள், அப்புறம் வந்து மாநில கட்சிகள், அகில இந்திய கட்சிகள், தலைவர்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லாருடைய உளவு வந்து எடுக்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒயரு, அப்புறம் வந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்தியை வெளியிட்டு அந்த விஷயங்கள். அந்த விஷயத்துக்கு வந்து இதே பாராளுமன்றத்துல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச கூட்டத்துல இருந்தவங்க தான் இந்த திமுக கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த திமுக எம்பிகளும் அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச எப்படி நீங்க உளவு வந்து இது பண்ணலாம், இப்படி ஒரு நவீன கருவியை வச்சு நீங்க எதிர்கட்சிகளுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஒட்டு கேட்குறீங்க, இது வந்து ராஜ துரோகம், இது தேச துரோகமான செயல் இது அப்படின்னா எந்த எதிர்கட்சிகளும் செயல்பட முடியாத நீங்க செயல்படுறீங்கன்னு கடுமையான வந்து பண்ணாங்க. இங்க திமுக தலைவர் எல்லாம் கூட அதை கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. திமுக தலைவர் போராட்டங்கள்லாம் கூட பண்ணாங்க. அதாவது பெகாசஸ் ஸ்பைவேர்னு சொல்லிட்டு அந்த இதுவை கண்டுபிடிச்சு பயங்கரமா பண்ணீங்க. இன்னைக்கு அதே மத்திய பாஜக அரசு என்ன அன்னைக்கு பண்ணிச்சோ அதை நீ இன்னைக்கு பண்ணுனா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படின்னு சொன்னா, டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணா தமிழக அரசு ஆதரிப்பாங்க, தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிர்ப்பாங்க. இல்ல இந்த தனிநபரோட